Hello viewers, welcome to Super Prime. Example 3.50 பார்க்கலாம். நிஷாந்த் is the winner in a marathon race of 12 km distance. நிஷாந்த் வந்து 12 km டிஸ்டன்ஸில் வந்து மாரத்தான் ரேஸ் ஓடி வின் பண்ணியிருக்காங்க. He ran at the uniform speed of 12 km per hour and reached the destination in 1 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு ஒரே மாதிரி ஸ்பீடில் 12 km per hour போயிருக்காங்க. அதுவும் டெஸ்டினேஷனை வந்து 1 hourல ரீச் ஆயிருக்காங்க. ஸோ 1 hourல 12 km per hour ஸ்பீடில் போயிட்டு வின் பண்ணியிருக்காங்க மாரத்தான் ரேஸில். He was followed by ஆராதனா, ஜெயந்த், சத்யா and ஸ்வேதா with the respective speed of 6 km per hour, 4 km per hour, 3 km per hour and 2 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிஷாந்த பின்தொடர்ந்து இவங்கெல்லாம் போகிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனா, ஜெயந்த், சத்யா, ஸ்வேதா இவங்க 4 பேர் போகிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராதனா வந்து 6 km per hour போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயந்த் வந்து 4 km per hour, சத்யா வந்து 3 km per hour, ஸ்வேதா வந்து 2 km per hour. ரெஸ்பெக்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் இருக்கவங்களுக்கு செகண்ட், தேர்ட் இருக்கவங்க தேர்டு, ஃபோர்த் இருக்கவங்களுக்கு ஃபோர்த் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தே கவர் த டிஸ்டன்ஸ் இன் 2 hours, 3 hours, 4 hours and 6 hours ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அவங்க எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆராதனா வந்து 2 hours, ஜெயந்த் வந்து 3 hours, சத்யா வந்து 4 hours and ஸ்வேதா வந்து 6 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Draw the speed time graph and use it to find the time taken to Kaushik with a speed of 2.4 km per hour. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கௌஷிக் அப்படின்ற நேம் கிடையாது. ஸோ கௌஷிக் வந்து 2.4 km per hour ஸ்பீடில் போனாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் ஆவாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஸ்பீட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே டேப்லெட் காலம் கொடுக்கல இல்லையா, நம்ம தான் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டைமுக்கு தான் நமக்கு கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் டைம் சொல்லி நமக்கு எழுதிக்கலாம். ஸ்பீட் வந்து எக்ஸில் எடுத்துக்கலாம், டைம் வந்து ஒயில் எடுத்துக்கலாம். ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹாரு, டைம் வந்து ஹார்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னா 12 km போகிறாங்க. எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா 1 hourல போகிறாங்க. ஸோ அதனால் 12 km இங்கே 1 hour, ஹாரில் இருக்கனால 1 hour. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆராதனா வந்து 6 km போகிறாங்க. எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா 2 hours போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே நேம்லாம் எழுத தேவையில்ல, டேரெக்டாக அந்த ஸ்பீடும் டைமும் மட்டும் எழுதினா போதும். 6, 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயந்த் வந்து 4 km 3 hours போகிறாங்க. ஸோ 4 இங்கே வந்து 3. அதே மாதிரி சத்யா வந்து 3 km 4 hours போகிறாங்க. ஸோ இங்கே 3, இங்கே 4. அதுக்கப்புறமா ஸ்வேதா வந்து 2 km per hour ஸ்பீடில் 6 hours ரீச் ஆகிறாங்க. ஸோ 2 இங்கே 6. ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நம்ம நோட்டில் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ டேபிள் வந்து நோட்டில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒய் வேல்யூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒன்று வந்து இன்க்ரீஸ், ஒன்று டிக்ரீஸ், எது வேணாலும் இருக்கலாம் மாறி மாறி. நீங்கள் இது கூட நீங்கள் மேலே எழுதிக்கலாம், எக்ஸில் எடுத்துக்கலாம், இது கூட நீங்கள் ஒயில் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒன்று டிக்ரீஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, எக்ஸ் டிக்ரீசஸ், ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இன்க்ரீசஸ். ஸோ அதனால இது இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் இட் இஸ் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், y = k/x இருக்கும். டைரக்ட் வேரியேஷனாக இது ரெண்டும் மல்டிப்ளேயில் வரும், kx இருக்கும். இன்வர்ஸ் வேரியேஷனாக பையில் போட்டு எழுதணும், k/x அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதில் இருந்து கே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். கே வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த டிவைடில் இருக்க எக்ஸை நான் எப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன் அப்போ என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ xy = கேன்னு வந்துருமா. அப்போ கே அப்படின்றது என்ன, xy, எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு கே வேல்யூ கிடைக்கும். இப்போ 12 × 1 = அடுத்தது எழுதிக்கலாம் 6 × 2. ஏதாவது 2 எழுதுனா போதும், அது எது கண்டுபிடிச்சாலும் சேம் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் 12 × 1 12 தான், 6 × 2 நமக்கு 12 தான் கிடைக்க போகுது. அப்போ கே வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 12ன்னு கிடைக்குதா. இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா. அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன ஆகும், y = கே இருக்கிற இடத்துல நம்ம 12 போட்டுக்கலாம். இப்போ 12/x அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 12, 1 அப்போ
12, second point 6, 2, 4, 3, 3, 4 and 2, 6. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ப்ளாட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால எக்ஸ்லேயும் 1 எடுத்துக்கலாம், ஒய்லையும் 1 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸில் 1 எடுத்திருக்கேன். எக்ஸை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஸ்பீட் எடுத்திருக்கோம், கிலோமீட்டர் பர் ஹார். இதை மறக்காமல் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒயில் வந்து நம்ம டைம் எடுத்திருக்கோம், இங்கே ப்ராக்கெட்டில் ஹார்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கேல் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே 1 எடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் போடாதீங்க. நம்ம என்ன எடுத்திருக்கோம் எக்ஸில் கிலோமீட்டர் பர் ஹார், கிலோமீட்டர்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒயில் வந்து டைம் எடுத்திருக்கோம். ஸோ 1 தான் எடுத்துருக்கோம், 1 எடுத்ததுனால 1, டைம் எடுத்ததுனால ஹார் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாம். 12, 1. ஸோ 12 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 1 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ 12, 1 நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே 12, 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6, 2. 6 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வரும், 6, 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4, 3. 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 3 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இங்கே 4, 3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 4. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 4 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். ஸோ 3, 4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 6. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 6 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ இங்கே 2, 6ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எப்போவுமே இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் வந்ததுன்னா நமக்கு கர்வ் லைன் தான் கிடைக்கும். அதுவே டைரக்ட் வேரியேஷன் இருந்தால் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த மாதிரி கர்வ் லைன் கிடச்சிதுன்னா நம்ம என்ன பண்ணோம், முன்னாடியே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிராஃப் போடுங்க. நம்ம போட்டது கரெக்டானு நம்ம செக் பண்ணிக்கலாம், கரெக்டாகவும் எக்ஸாக்டாகவும் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். சொல்யூஷன் ஃப்ரம் த கிராஃப் நீங்கள் எழுதிக்கலாம். So to find the time taken to Kaushik with a speed of 2.4 km per hour ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கௌஷிக் வந்து 2.4 km ஸ்பீடில் போனாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் போவாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கேருந்து தி டைம் டேக்கன்லேருந்து இது வரைக்கும் அப்படியே எழுதிக்கோங்க. The time taken to Kaushik with his speed of 2.4 km per hour is அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டைம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஒய்க்கான ஃபார்முலா நமக்கு இங்கே தெரியும். இதில் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2.4 தான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 12/2.4 போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10 போட்டுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா 12 × 10 வந்து 120 கிடைக்கும். இந்த டாட் போயிட்டு இங்கே 24ன்னு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு 12 டேபிளில் வரும். 12 டேபிள் இது 2 டைம்ஸ் வந்துடும். 12 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 12s are 12, இங்கே 0 இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 5 அப்படின்னு கிடைக்குது இல்லையா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 hours அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இதை நம்ம கிராஃபில் கண்டுபிடிக்கணும். 5 hours நமக்கு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிராஃபையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸில் வந்து 2.4 வந்து நம்ம மார்க் பண்ணோம். அதுக்கு நேராக டாட்டட் லைன்ஸ் போடணும். ஒயில் வந்து 5 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கா 2.4 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே தான் வரும். ஸோ இப்படி போடும்போது நமக்கு ஆன்சர் இங்கேயே வந்துடும். ஸோ இந்த கர்வுக்கு மேலேயோ இல்லை சைட்லேயோ போகாது. அதனால சின்னதாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இந்த கர்வுக்கு நேமும் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள் y = 12/x, அதை மறக்காமல் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ y = 12/xன்னு மறக்காமல் எழுதிக்கோங்க. சரி, இப்போ 2.4லேருந்து நம்ம டாட்டர் லைன் போட போகிறோம்.
ஸோ பாருங்கள் இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கேருந்து 1 1 கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இங்கே இந்த நடுவில் சென்டராக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக டார்க்காக கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி இருக்கிறதா நமக்கு 4 இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா டாட்டட் லைனை இந்த கர்வை டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இங்கேருந்து போகிறதுனால இப்படி தான் நம்ம ஏரோ மார்க் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக நமக்கு 5ல் கரெக்டாக வருது. அப்படி வரலைன்னா நம்ம முன்னாடியே வர மாதிரி போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆன்சரை முன்னாடியே கண்டுபிடிக்க சொன்னேன். கிராஃப் தப்பு இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம டாட்டர் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்படியே ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு 2.4 இருக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கிராஃபில் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.